கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம விடாப்பிடியான ஜெபத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமான வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இந்த இடத்துல நம்ம ஒரு விதவையுடைய விடாப்பிடியான ஜெபத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த விதவை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அநீதியான நியாயாதிபதி கிட்ட போயிட்டு தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், தனக்கும் தான் எதிராளிக்கும் உள்ள ஒரு பிரச்சனையில் ஒரு காரியத்தில் தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த நியாயாதிபதி கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க. நியாயம் கேட்கும்பொழுது அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவராக இருக்கிற பார்த்திங்கன்னா, அவர் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருக்கிறான். அப்போ இந்த அம்மாவுடைய நியாயத்துக்காக அந்த நியாயாதிபதி அதை ஒரு பொருட்டாகவே எண்ணலை. ஆனாலும் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய விஷயத்தில் அவங்க மன உறுதியில் ரொம்ப ஒரு உறுதியான ஒரு பெண்ணாக அவங்க காணப்பட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க நம்பின அந்த கொள்கையில் அவங்க உண்மை உள்ளவளாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி வேணும் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து போய் அவர் அந்த நியாயாதிபதியை அவங்க என்ன பண்ணாங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அநீதியான நியாயாதிபதி தான் அவர். ஆனாலும் இந்த அம்மா பண்ண இந்த தொந்தரவால் தன்னை அடிக்கடி தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டதுனால அந்த நியாயாதிபதி என்ன பண்ணுறாரு, இந்த அம்மாவுக்கு என்னை அடிக்கடி அலட்டாதபடி நான் என்ன பண்ணேன், இந்த அம்மாவுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன் மனசில் நினைக்கிறாரு. அப்போ அந்த அம்மா தனக்கு நியாயம் கேட்டு போராடிச்சு. அந்த அம்மா போயிட்டு தனக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்த நியாயாதிபதி முன்னாடி போய் நின்று தனக்கு நியாயம் கிடைக்கும்படி செஞ்சிச்சு. நாம் தேடும் நீதியை நீதிமன்றங்கள் போன்ற அமைப்பு நமக்கு கொடுக்குன்ற நம்ம என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேர் நம்புறதில்ல. ஆனாலும் இறுதியில் தேவன் பூமியில் தமது நியாயத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நாம் நம்பணும். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தேவனை நோக்கி இரவும் பகலும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா? அப்போ தேவன் என்ன பண்ணுவார், அவர் தம்மிடத்தில் அவங்க வேண்டிக் கொள்கிறாங்க இல்லையா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் தேவன் எப்படியப்பட்டவர் இருக்கிறார்னா, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம். அப்போ கண்டிப்பாக அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு நியாயத்தை செய்வார். அதே போல் தான் இந்த விதவையுடைய வாழ்க்கையில் கூட அந்த நியாயாதிபதி கிட்ட அந்த அம்மா அடிக்கடி தனக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணாங்க. அதன் நிமித்தமாக அந்த நியாயாதிபதி அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக நீதி செய்யணும்னு மனசில் நினச்சார் இல்லையா? அதே போல் நம்ம ஆண்டவராகிய தேவன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நம்ம இரவும் பகலும் நம்மளுடைய ஜபத்தை தேவ சமூகத்தில் நம்ம ஊற்றும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்ம வாழ்க்கையிலும் என்ன பண்ணுவார், ஒரு நியாயத்தை செய்கிற தேவனாக இருப்பார். ரெண்டாவது நம்ம யார் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சுனேமியாள். இந்த சுனேமியாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுனேமியாள் யாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த அம்மா ஒரு சுனேமு அப்படின்ற ஒரு தேசத்தில் ஒரு ஸ்திரீ தான். இந்த சுனேமியாள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, 2 ராஜாக்களில் பார்த்தா தெரிஞ்சிடும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-37 வரை. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். முக்கியமாக ஒரே ஒரு இது மட்டும் நம்ம பார்த்துடலாம், என்ன வாசனம்னு சொல்லிட்டு. அந்த அம்மா எதுக்காக ஜெபிச்சாங்க, எதுக்காக விடாப்படியாக ஜெபம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதில் 2 ராஜாக்களில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கேயாசி அதாவது
கர்மேல் பர்வதத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எலிசாவுடைய காலை வந்து நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்குவாங்க. இங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுனேமுன்ற தேசத்துக்கு என்ன பண்ணுவார் எலிசா போகும்பொழுது, அந்த இடத்துல இந்த சுனேமியில் என்ன பண்ணுவாங்க, இந்த எலிசா வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடும்படி வருந்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு போஜனம் கொடுப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அப்போது அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட போயிட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் ஒரு சிறிய அறையில் நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தையும் கட்டிலையும் மேஜை குத்து விளக்குலாம் வைக்கலாம். அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம இடத்துல வராரு இல்லையா, அவர் வந்து தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்தவான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால நம்ம அவருக்கு ஒரு மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறையை கட்டி, மெத்தையின் மேலே மொட்டை மாடியில் வந்து ஒரு சின்ன அறையை கட்டி அதில் அவருக்கு வந்து ஒரு கட்டிலையும் மேஜையும் நம்ம என்ன பண்ணலாம், நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே வந்து என்ன பண்ணலாம், தங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே மேல் வீட்டு அறையில் அவங்க ஒரு சின்ன அறையை கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எலிசா வந்து அந்த வீட்டில் வந்து தங்கி இருக்கிறாரு. அப்போது ஒரு அங்கே தங்கி அந்த அறையில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய வேலைக்காரனை கேயாசி கூப்பிட்டு சுனேமியால் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போய் சுனேமியால் கூப்பிட்டோன்னு சுனேமியால் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த சுனேமியால்கிட்ட அவர் கேட்பார், எனக்கு நான் என்ன செய்யணும், ராஜா இடத்துல இல்லை சேனாதிபதிகள் இடத்துலையாவது உனக்கு ஏதாவது நான் பேசணுமா, அதுக்கான ஏதாவது காரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் ஜனத்தினுடைய நான் என்ன பண்ண சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போது வந்து கேயாசிக்கிட்ட மறுபடியும் எலிசா கேட்பார், அவளுக்கு என்ன தான் வேணும் கேளு அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லை, அவங்க புருஷன் வந்து வயசில் பெரியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் சுனேமியால் கூப்பிட்றாரு. அப்படி மறுபடியும் அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. அப்போது சொல்லுவார், பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரன் என்ன பண்ணுவான், அணைத்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏது தேவனோட மனுஷனாகிய என் ஆண்டவனே, எனக்கு வந்து நீங்கள் அபத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறமா அந்த அம்மா உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை என்ன பண்ணுறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை வளருது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து அறுக்கிற இடத்துல தகப்பன் கூட போயிருக்காரு. அந்த பிள்ளை வந்து தகப்பனோட அறுக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை தகப்பனோட போயிருக்கும் பொழுது அப்போ திடீர்னு அந்த குழந்தை அந்த பிள்ளை என்ன பண்ணுது, தகப்பனை பார்த்து எனக்கு தலை நோகுது அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க வேலைக்காரை கூப்பிட்டு இவனை வந்து என்ன பண்ணு, இவனுடைய அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தாய்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அப்போ மத்தியானம் வரைக்கும் அந்த குழந்தை மடியிலேருந்து இறந்து போயிடுது. உடனே இந்த சுனேமியால் என்ன பண்ணுது, அவங்க ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷன் வந்து கட்டில் அந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த மேல் வீட்டு அறையில் அந்த தேவ மனுஷன் கட்டில் போட்டு வச்சாங்க இல்லையா, அந்த கட்டில் கொண்டு போய் அந்த குழந்தைய போட்டுட்டு கதவை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, புருஷனுக்கிட்ட ஆள் அனுப்பி சீக்கிரமாக எனக்கு ஒரு கழுதையை கொண்டு வர சொல்லி வேலைக்காரனும் ஒன்று கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு கழுதையை வேலைக்காரனும் அனுப்பி வைப்பார். அப்போ அந்த அம்மா அது மேலே ஏறி கர்மேல் பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் இடத்துக்கு போனாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க அந்த சுனேமியால் அங்கே போனோடனே தூரத்தில் சுனேமியால் வரதை வந்து எலிசா பார்க்குறாரு. உடனே அவர் கேயாசி கூப்பிட்டு என்னை எதிர்கொண்டு அந்த அம்மா வராங்க, நீ போய் எப்படி இருக்கேன்னு கேளு, உன் புருஷன் எப்படி இருக்கான், உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, ஓடி வந்து கர்மேல் பருவத்தில் இருக்க எலிசாவுடைய கால் என்ன பண்ணுது, அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கேயாசி வந்து விலக்கி விட வருவார். உடனே அவர் அவளை தடுக்காத, அவளுடைய ஆத்மா வந்து எப்படின்னா துக்கமாக இருக்குது அப்படி சொல்கிறார். கர்த்தர் வந்து அதை எனக்கு அறியாமல் மறைச்சி வைத்தார் அப்படி சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து, நான் தான் சொன்னேனே, நீங்கள் வந்து எனக்கு அபத்தம் சொல்லாதீங்க, இப்போ என்னுடைய குமாரன் என்ன பண்ணிட்டான், மறித்து போயிட்டான், அவங்ககிட்ட குமாரன் கேட்டனா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணார், கேயாசி கூப்பிட்டு என் தடியை கொண்டு போய் என்ன பண்ணு, நீ எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தை மேலே வை, நீ போகிற வழியில் யார்கிட்ட பேசக்கூடாது, எதுவுமே நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். அப்போ அவர் போய் அந்த தடியை வச்சுட்டு வருவார். அது என்ன ஆகுது, குழந்தைக்கு ஜீவன் மறுபடியும் அந்த குழந்தை பிழைக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். அப்போ சரி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணணும், விடாப்பிடியாக எலிசாவை என்ன பண்ணும், ரொம்ப நீங்கள் வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, போராடுது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு,
எலிசா வந்து அவங்க கூட போயிட்டு அந்த மேல் வீட்டு அறையில் போயிட்டு அந்த குழந்தை கட்டில் படுத்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணார், கதவை பூட்டிட்டு அந்த குழந்தை மேலே போயிட்டு குப்புறப்படுத்து தன் அதாவது அவருடைய வாயை அந்த பிள்ளை வாய் மேலே கண்ணை அந்த குழந்தையோட அந்த பிள்ளையோட கண் மேலே வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் அடையும்படி செய்கிறாரு. உடனே அந்த குழந்தை அந்த பிள்ளை என்னன்னா அந்த வீட்டில் அங்கும் இங்கும் போய் உலாவிக்கிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுது, படுத்து 7 தடவை வந்து தும்மி அந்த குழந்தை என்ன பண்ணுது, கண்களை திறக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுனேமியாள் தன் பிள்ளையோட உயிர் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்க அந்த எலிசா கிட்ட. நாங்கள் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க, வந்து என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ சுனேமியாளுடைய விடாப்பிடியான ஜபத்து நிமித்தமாக ஒரு மரித்த ஒரு குழந்தை மறுபடியும் உயிர் பெற்று மறுபடியும் திரும்ப வருது. இதே போல தான் பிலாத்து இயேசு கிறிஸ்துவ கபாலஸ்தலம் அப்படின்னு இடத்துக்கு கொண்டு போகும்போது எருசலேமில் இருக்க பெண்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ பார்த்து அழுதாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன்னா பின்னாடி வர பேரழிவை குறித்து தான் முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கை பண்ணுறாரு. கிபி 70 எருசலேமில் இந்த சந்தித்த இந்த பேரழிவை முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த எச்சரிக்கை இப்போ 21 செஞ்சுரியில் வர நமக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த உலகமும் எப்படியே படுறதுனா பேரழிவை சந்திக்க போகிறதா இருக்குது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்ன பார்த்திங்கன்னா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சோஷியல் மீடியான்ற பலவித பண்பாட்டு சீரழி தான் நம்ம எல்லாரும் சந்திச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம இதுலேருந்து காப்பாற்றணும், அதுலேருந்து மீட்டுக்கொள்ளணும்னா ஒவ்வொரு பெற்றோரும் பிரயாசப்படணும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய மரணத்தில், அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்க, சரீர மரணத்தை தேடி போயிடுறாங்க, ஒரு சிலர் வந்து ஆவிக்குரிய மரணத்தை சந்திச்சிடுறாங்க. அப்போ நம்ம இந்த மரணத்தை தடுக்கிற விதமாக நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய காலை பிடிச்சி விடாப்பிடியாக இந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், கெஞ்சி ஜெபிக்கணும். விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா அசம்பாவிதங்களும் எல்லா அழிவையும் தேவன் என்ன பண்ணுவார், விலக்கி அந்த வாலிப பிள்ளைகளை மீட்டெடுப்பார். அப்போ சுனேமியால் மரித்த ஒரு குழந்தைக்காக போராடி அந்த உயிரை திரும்ப வர செஞ்சாங்க இல்லையா, அதே போல் நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்ம வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரும் இந்த பாவத்தை நோக்கி போகாதபடி, பேரழிவை சந்திக்காதபடி இந்த பிள்ளைகள் நம்ம காப்பாற்றும்படியாக நம்ம என்ன பண்ணணும், விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்கணும். அப்போ விடாப்பிடியான ஜெபத்தை பற்றி நம்ம இந்த 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, இந்த விதவை போராடி தனக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நியாயாதிபதிக்கிட்ட நின்று தனக்கு நியாயம் கிடைக்கும்படி செஞ்சுட்டாங்க. 2வது, சுனேமியால் மரித்த தன் குழந்தைய மறுபடியும் எலிசாவோட போராடி அவங்க விடாப்பிடியாக அந்த மகனுடைய உயிரை திரும்ப கொண்டு வரும்படி செஞ்சாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தேவன்கிட்ட போய் நிற்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்துக்காக விடாப்பிடியாக நம்ம ஜெபிச்சோன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் காணும்படி செய்வார்.